அதில் வந்து வம்பட் மோஜுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். கஹாபாத்துக்கு குக்கரில் ஆயில் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பெரிய வெங்காயம், 10 பூண்டை தட்டி போட்டுட்டு உப்பு, மஞ்சத்தூள், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அரை மணி நேரம் சீரக சம்பா அரிசி ஊற வச்சுக்கிட்டேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவு தேங்காய் பால் ஊற்றி நல்லா மூடிட்டு ரைஸும் தனியும் நல்லா ஈக்குவலாக வரும். ஒரு 10 நிமிஷம் தம் போட்டு இறக்கிட்டோம்னா கஹாபாத் ரெடி ஆகிடுச்சு. வம்பட் மோஜுக்கு வந்து கத்திரிக்காய் இந்த மாதிரி போட்டு நீட்ட வாக்கில் கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பச்சை மிளகாய் இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன். அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காயில் வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். கத்திரிக்காயும் ஃப்ரை பண்ணணும், சின்ன வெங்காயத்தையும் ஃப்ரை பண்ணிக்கணும், பச்சை மிளகாயும் ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட நெத்திரி கருவாடு இருக்குது பாருங்கள், அதையும் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். எடுத்துகிட்டு அதை அந்த ஆயிலில் வந்து நான் தட்டி வச்சுருக்கேன் அந்த சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு இதுக்குள்ள 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா போட்டு டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன் ஊற்றிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கதை போட்டு லெமன் ஜூஸ் போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா வம்பட் மோஜு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு.